அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியூடாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ரமலான் மாதம் முழுவதும் நாங்கள் பல்வேறுபட்ட தலைப்பினூடாக பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது நோன்பு பற்றி இவ்வாறு இஸ்லாம் கூறுகிறது. அதாவது எல்லா அமல்களுக்கும் இறைவனிடத்திலே கூலி இருக்கிறது. ஆனால் நோன்புக்கு இறைவனே கூலியாகிறான். மிக பொருத்தமான ஒரு விடயத்தை இந்த வேளையிலே நான் குறிப்பிட்டவனாக இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசப்போகின்ற ஒரு முக்கியமான தலைப்பு, அதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் பாணந்துறை நபவி அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளர் ஷேக் நுஸ்ரத் அலி பாரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி சுக செய்திகள்? அல்ஹம்துலில்லாஹ், சுகமாயிருக்கிறோம். ரமலான் மாதம் பல்வேறு அமல்களை செய்கின்ற ஒரு மாதம். அதிலே நாங்கள் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியூடாக பொருத்தமான தலைப்புகளை தேர்வு செய்து பல விடயங்களை அலசி ஆராய்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பு ஒரு முக்கியமான தலைப்பினை தெரிவு செய்திருக்கின்றோம். ஷேக் அவர்களே, கூறுங்கள், பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது அவர்கள் திறமையானவர்களாக பிறக்கிறார்களா அல்லது அவர்கள் திறமை அவர்களுக்குள் ஊட்டப்படுகிறதா? எப்படி பார்க்கிறீர்கள் ஷேக் அவர்களே? பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு நேயர்களே, குழந்தை வளர்ப்பு என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னால் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹுவால் எங்களுக்கு தரப்பட்ட, அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு கிஃப்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே ஹிபா என்ற அந்த வாசகத்தை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். யஹபு லிமை யஷாஉ இனாஸ வ யஹபு லிமை யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸ என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நான் விரும்பியவர்களுக்கு, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை நான் கிஃப்டாக கொடுப்பேன். நான் விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுப்பேன். நான் விரும்பியவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் கலந்து கொடுப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இப்படியாக எங்களுக்கு சொல்கிறான். எனவே குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹுவால் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட் என்பதை முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்டாக தந்திருக்கிறான். இது ஒரு அமானிதம் என்பதையும் நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு அமானிதம். இதை குறித்த கேள்வி நாளை கியாமத்திலே எங்களிடத்திலே இருக்கிறது. பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு வளர்த்தோம் என்பதை குறித்த அந்த கேள்வி நிச்சயமாக அல்லாஹுவால் எங்களிடத்திலே இது கேட்கப்பட இருக்கிறது. அடுத்ததாக, குழந்தைகள் நல்ல டேலண்ட் உள்ளவர்களாக, நல்ல திறமைசாலிகளாக அவர்கள் பிறக்கும் பொழுதே தானாக அப்படியே பிறக்கிறார்களா அல்லது அது பிறகு அவர்கள் அப்படி உருவாக்கப்படுகிறார்களா என்கின்ற முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அப்படி நாங்கள் இதை இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமேயானால், ஒவ்வொரு நிகழ்வுகளோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போமேயானால், உலகத்திலே தலை சிறந்த, உலகத்திலே பெரும் பெரும் புத்திஜீவிகளாக, உலகத்திலே பெரிய துறை சார்ந்தவர்களாக உருவாகியவர்களுடைய அந்த வரலாற்றை, அவர்களுடைய சிறு பிராயத்தை நாங்கள் வரலாற்றிலே படிப்போமேயானால் எங்களுக்கு என்ன விளங்குகிறது? அவர்கள் பிறக்கும் பொழுது திறமையானவர்களாக அவர்கள் பிறந்ததில்லை. பிற்காலத்திலே அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். பெற்றோர்களின் மூலமாக, தாயின் மூலமாக, தகப்பனின் மூலமாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. எத்தனையோ உதாரணங்களை எங்களுக்கு பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக முக்கியமான ஒரு நபி. அவர்களுடைய மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மிகப்பெரிய தியாகத்துக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் அவர்களுடைய பேர் அதிகமாக உச்சரிக்கப்படும். நாங்கள் சொல்கிறோம், அவர்களுடைய பெயர்களை உச்சரிக்கிறோம்.
அவர்களுடைய பேரிலே அவர்களுடைய குடும்பங்கள் செய்த தியாகங்களை பேசுகிறோம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கப்படுவதற்கு அவர்களுடைய தாய்தான் காரணமாக இருந்தது. அவர்களுடைய தாயால் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதே போன்று எங்களுக்கு பார்க்க முடியும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா உலகத்துக்கு புகாரி கிரந்தத்தை தொகுத்து வழங்கியவர்கள். புகாரி கிரந்தம் என்றால் உலகத்திலே யாரும் மறுக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய கொள்கையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், புகாரி கிரந்தம் என்று வரும் பொழுது புகாரி கிரந்தத்துடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அனைத்து ஹதீஸ்களும் சஹீஹான ஹதீஸ்கள் தான். அந்த புகாரி கிரந்தத்தை தொகுத்த இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூட உருவாக்கப்பட்டார்கள். தாயுடைய துஆவின் மூலமாக உருவாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாப்பா ஆரம்ப காலத்திலே மௌத்தாகிவிட்டார்கள். ஒரு அனாதை சிறுவனாகத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். தாயுடைய அந்த தக்குவா, தாயுடைய அந்த தர்பியா, தாயுடைய அந்த துஆ, நல்ல உற்சாகமான வார்த்தைகள் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை உலகத்துக்கு பெரிய ஒரு ஷரியா ஸ்காலராக உருவாக்கியது. வரலாற்றிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சிறிய வயதிலே கண் பார்வை இழந்து விட்டார்கள். அவர்களுடைய தாய் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் துஆ கேட்பார்களாம், கண்ணீர் வடிப்பார்களாம். அந்த துஆவுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த பார்வை மீண்டும் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவர்கள் ஹதீஸ்களை படிக்க ஆரம்பித்தார்கள், குர்ஆனை மனடமிட ஆரம்பித்தார்கள். பெரிய அறிவாளியாக உலகத்துக்கு அவர்கள் உருவாகினார்கள். பிறகுதான் உருவாக்கப்பட்டார்கள். அதே போன்று எங்களுக்கு பொதுவாக பார்க்க முடியும், மின்குமிழை கண்டுபிடித்தவர் நாங்கள் வரலாற்றிலே படித்திருக்கிறோம், தோமஸ் அல்வா எடிசன். அவர்கள் பாடசாலையிலிருந்து இடையிலே விலக்கப்பட்டவர்கள். பாடசாலையிலிருந்து ஆசிரியர்கள் கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள், நீங்கள் பாடசாலையிலிருந்து விலக்கப்பட்டு வீட்டுக்கு போய்விடுங்கள் என்று. அதற்கு பிறகு வீட்டுக்கு வருகிறார்கள், தாயிடம் கொடுக்கிறார்கள் அந்த லெட்டரை, அந்த கடிதத்தை. தாய் படித்துவிட்டு சொன்னார்கள், மகனே, ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மகனுக்கு கடிதத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கூட வாசிப்பதற்கு கூட அறிவில்லை. அப்படியான ஒரு வாலிபராகத்தான் தோமஸ் அல்வா எடிசன் ஆரம்பத்தில் இருந்தார்கள். தாய் சொன்னார்கள், அந்த கடிதத்தை அப்படியே மாற்றி அமைத்து தாய் என்ன தெரியுமா சொன்னார்கள், மகனே, கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா, உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையின் காரணமாக அவர்களுக்கு பாடங்களை எப்படி விளங்கப்படுத்துவது என்ற அறிவு அவர்களுக்கு இல்லையாம், அவர்களுக்கு அந்த டேலண்ட் இல்லையாம், உங்களுக்கு எப்படி சொல்லித் தருவது என்கின்ற அனுபவம் அவர்களுக்கு தெரியாதாம். அதனால் வீட்டிலே இருந்து பாடங்களை சொல்லிக் கொடுக்குமாறு அவர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனால் மகனே, நீங்கள் வீட்டிலே இருங்கள் மகனே, படியுங்கள் மகனே என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், மோட்டிவேஷன் பண்ணுகிறார்கள். தாயுடைய முயற்சியின் காரணமாக உருவாக்கப்பட்டார்கள். எனவே தாய்மார்களுடைய, பெற்றோர்களுடைய அந்த முயற்சியின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக, துஆவின் காரணமாக பிள்ளைகள் திறமைசாலிகளாக, புத்திசாலிகளாக உருவாக்கப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு மார்க்கத்திலே இப்படியான ஆதாரங்களை முன்வைத்து சொல்ல முடியுமாக இருக்கிறது. ஷேக் அவர்களே, அதாவது இந்த குழந்தை வளர்ப்பு என்கின்ற விடயத்திலே, அதாவது இப்படி சொல்வார்கள், அதாவது குழந்தைகள் களிமண்ணை போன்றவர்கள், அவர்களை எப்படி நாங்கள் கைகளால் வடிவமைக்கிறோமோ அப்படித்தான் அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், செதுக்கப்படுகிறார்கள்னு சொல்லலாம். மிக பெரும் கவிஞரான கலீல் ஜிப்ரான் கூட இதனை சொல்லி இருக்கின்றார். டாக்டர் அப்துல் கலாமினுடைய தந்தை இதனை டாக்டர் அப்துல் கலாமினுடைய வளர்ச்சியின் போது ஞாபகப்படுத்துகின்றார். இதனை டாக்டர் அப்துல் கலாம் குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் பேசுகின்ற அந்த விடயத்தோடு தொடர்பாக இருக்கும் என்று இதனை நான் சொல்கிறேன். எனவே இந்த குழந்தை வளர்ப்பிலே பெற்றோர்களுடைய பங்கு என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, அல்லது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே பெற்றோர்களுடைய பங்கு குழந்தைகளை வளர்ப்பதிலே எப்படி இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டலாக இருக்கிறது. ஆம், குழந்தைகளுடைய அந்த வளர்ப்பு சம்பந்தமான விஷயத்திலே குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சிக்கு, அவர்களுடைய அந்த முன்னேற்றத்துக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக அத்தியாவசியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்கள் என்று வரும் பொழுது தாயும் தகப்பனும் இரண்டு சாராருடைய பங்களிப்பு அத்தியாவசியம்.
வெறுமனே தகப்பன் மாத்திரம் முயற்சி செய்கிறார் குழந்தையுடைய அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக, தாய் முயற்சி செய்யாமல் இருக்கிறாள், இதிலும் எங்களுக்கு பெரிய வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. அல்லது தாய் முயற்சி செய்கிறார் குழந்தையை வளர்ப்பதற்கு, குழந்தைக்கு நல்ல அறிவை ஊட்டுவதற்கு தாய் முயற்சி செய்கிறார், தகப்பன் முயற்சி செய்யாமல் இருக்கிறார், இதிலும் பெரிய வெற்றிகளை எங்களுக்கு காண முடியாது. இரண்டு சாராருடைய ஒத்துழைப்பும் அத்தியாவசியம் என்பதை எங்களுக்கு குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு பார்க்க முடியும். ஏனென்றால் இரண்டு சாராருடைய ஒத்துழைப்பு எந்த வீட்டிலே நடக்குமோ அந்த வீட்டுக்குள்ளால் உருவாக்கப்படுகின்ற அந்த குழந்தைகள் முன்மாதிரி குழந்தைகளாக, பிறருக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். அந்த வீடு ஒரு பலமான வீடாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளால் உருவாகின்ற பிள்ளைகளும் பலசாலிகளாக, புத்திசாலிகளாக, திறமைசாலிகளாக உருவாகுவார்கள். அதற்கு அடிப்படை பெற்றோருடைய, உம்மாவுடைய, வாப்பாவுடைய இரண்டு பேருடைய ஒத்துழைப்பும் அவசியம் என்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். இரண்டு பேர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் இல்லாவிட்டால் எங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி சரியான முறையிலே அமையாது. அதற்கு மிக அழகான ஒரு உதாரணம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் சூரா அன்கபூத் என்கின்ற ஒரு சூறாவிலே அல்லாஹ் சிலந்தி வலையை பற்றி பேசுகிறான். மிக முக்கியமாக அந்த சிலந்தியுடைய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இதிலே எங்களுக்கு விவரிக்கிறான். மஸலுல்லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தஹதத் பைத ஃபஇன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிலந்தி வலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளிலே பலகீனமான வீடு சிலந்தியுடைய வீடுதான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பொதுவாக எங்களுக்கு தெரியும், சிலந்தி வீடு தான் பலகீனமான வீடு. நாங்கள் வாயால் ஊதினால் கூட சில நேரம் அது உடைந்துவிடும், அவ்வளவு பலகீனம். ஆனால் அல்லாஹ் அந்த பலகீனத்தை பேசவில்லை. அந்த பலகீனத்தை பற்றி அல்லாஹ் அங்கே பேசவில்லை. எதை பற்றி தெரியுமா? பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஈயத்தின் மூலமாக அவர்கள் சிலந்தி வலையை செய்து அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். ஈயத்தின் மூலமாக தஃப்சீரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்து பார்த்தார்கள். அந்த ஈயத்தின் மூலமாக செய்யப்பட்ட சிலந்தி வலையை விடவும் சிலந்திகள் கட்டக்கூடிய அந்த கூடு இருக்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, அது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அது பலமாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே அது பலகீனமான வீடு என்று. அப்படி என்றால் அது என்ன பலகீனம்? அது என்ன பலகீனம் என்றால் அது தன்மை ரீதியான பலகீனம். அந்த சிலந்தியுடைய தன்மை எப்படி தெரியுமா? சிலந்தி வீட்டை கட்டும் பொழுது ஆண் சிலந்தி வீட்டை கட்டுவது கிடையாது, பெண் சிலந்தி தான் வீட்டை கட்டுகிறது. பெண் சிலந்தி வீட்டை கட்டும் பொழுது ஆண் சிலந்தியை அது கொண்டு விடும். அதற்கு பிறகு அது அதனுடைய வயிற்றிலே ஏற்படக்கூடிய அந்த சிலந்தி வலை இருக்கிறது, அதை அப்படியே உருவாக்கி அல்லாஹுடைய மிக ஒரு அற்புதமான படைப்பு அது. அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே அது சிலந்தி வலையை அது கட்டுகிறது. கட்டியதற்கு பிறகு அது குஞ்சுகளை பெற்றெடுத்து கொள்கிறது. ஆரம்பத்திலே அது தன்னுடைய ஆண் சிலந்தியை, அதாவது சொல்ல போனால் கணவன் என்று சொல்வோம், கணவனை அது கொண்டு விடுகிறது. அதற்கு பிறகுதான் அது வீட்டை கட்டி அது குஞ்சுகளை, அது பிள்ளைகளை பெற்றெடுத்து கொள்கிறது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலே இருக்கக்கூடிய வீடுகளிலே பலகீனமான வீடு சிலந்தியுடைய வீடு. ஏன் தெரியுமா? அங்கே வாப்பாவுடைய ஒத்துழைப்பு இல்லை, ஆணுடைய ஒத்துழைப்பு இல்லை, பங்களிப்பு இல்லை, பெண் மட்டும்தான் வீட்டை அது கட்டுகிறது. அதனால் அந்த வீடு பலகீனமான வீடு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்ப்போமேயானால் இமாம்கள் தஃப்சீர்களிலே எழுதியிருக்கிறார்கள், எந்த வீட்டிலே ஆணுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், பங்களிப்பு இல்லாமல் ஒரு பெண் மாத்திரம் குழந்தைகளை வளர்ப்பாலோ அங்கு பலசாலியான, புத்திசாலிகளான குழந்தைகளை எதிர்பார்க்க முடியாது. அந்த வீடும் சிலந்தியுடைய வீட்டை போன்று பலகீனமான வீடாகத்தான் அமையும் என்று உலமாக்கள்
தஃப்சீர்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே தாயுடைய தகப்பனுடைய 2 சாராருடைய பங்களிப்பும் அத்தியாவசியம். 2 பேர்களும் முயற்சி செய்தால் அங்கே பலமான வீட்டை கட்டியெழுப்பலாம், பலமான குழந்தைகளை உருவாக்கலாம் என்று எங்களுக்கு குர்ஆனுடைய வழிகாட்டுதலின் மூலமாக பார்க்க முடியுமாக இருக்கிறது. அதாவது குழந்தைகள் உங்களது பிள்ளைகள் உங்கள் ஊடாக வந்தவர்களே தவிர உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல என்கின்ற கலீல் ஜிப்ரானுடைய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ கோட்பாடு இருக்கிறது. எனவே இந்த குழந்தைகளை சிறுவயதிலிருந்தே மிகச்சரியாக அவர்களை செதுக்கி அவர்களுக்கான எதிர்காலத்தை சரியாக அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் வீடு என்பது முதலாவது பல்கலைக்கழகம். அதே போன்று தாய் தந்தை என்பவர்கள் அந்த குழந்தைகளினுடைய முதலாவது பேராசிரியர்கள் என்று சொல்வார்கள். எனவேதான் இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது மிகச்சரியாக அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதே நேரத்திலே ஷேக் அவர்களே, அதாவது இந்த குழந்தைகளை வளர்ப்பதிலே பெற்றோர்களின் பங்கு என்ன என்பது ஒரு புறம் இருக்க, குழந்தைகளை நாங்கள் எவ்வாறான திசை நோக்கி வளர்க்க வேண்டும், அதே நேரத்திலே அவர்களின் இலக்குகளை சரியாக புரிந்து பெற்றோர்கள் எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் போன்ற சில விடயங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும். குழந்தைகள் மஷா அல்லாஹ் வளர்க்கப்படக்கூடிய நேரத்திலே மிக முக்கியமாக அவர்களுடைய திறன்கள், அவர்களுடைய நல்ல டேலண்ட்கள் அதிகரிப்பதற்காக, அவர்களுடைய புத்தி கூர்மையாவதற்காக சில முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எதிர்காலத்திலே நல்ல புத்திஜீவிகளாக, நல்ல திறமைசாலிகளாக அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். அதிலே மிக முக்கியமானதுதான் அவர்களுடைய அந்த மூளை வளர்ச்சி, அவர்களுடைய அந்த செயல்திறன் அதிகரிப்பதற்கு சில முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நல்ல திறமைசாலிகளாக அவர்கள் உருவாகுவார்கள். அதிலே மிக முக்கியமானது, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாங்கள் வாசிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். வாசிப்பு ஒரு பிள்ளையுடைய மூளை வளர்ச்சியை அது விவரிக்கும், அவர்களுடைய அந்த திறனை அது விஸ்தீரணப்படுத்தும், அது வளர்க்கும். நல்ல கருத்தாளமிக்க புத்தகங்களை அவர்களுக்கு வாசிக்க கொடுக்க வேண்டும். அதே போன்று குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது, அதை ரீட் பண்ணுவது எங்களுடைய புத்தியை அது வளர்க்க செய்யும். நல்ல எங்களை குழந்தைகளை நல்ல புத்திசாலிகளாக அது உருவாக்கும். அது மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் வீடுகளிலே வாசிப்பதற்கு ஒரு 15 நிமிடம் ஏற்பாடு செய்து கொடுங்கள். நல்ல புத்தகங்களை, நல்ல கருத்தாளமிக்க புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். எவ்வளவோ செலவழிக்கிறோம் குழந்தைகளுக்காக, எவ்வளவோ தின்பண்டங்களை வாங்கி கொடுக்கிறோம் குழந்தைகளுக்காக. கொஞ்சம் காசு பணத்தை ஒதுக்கி நல்ல கருத்தாளமிக்க நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் அவர்கள் வாசிப்பதற்காக. அதே போன்று குர்ஆனை ஓதுவதற்காகவும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு 15 நிமிடத்தையாவது அவர்களுக்கு ஒதுக்குங்கள். அப்படி செய்தால் அவர்களுடைய புத்தி இன்ஷா அல்லாஹ் நல்ல கூர்மையாகும். அவர்கள் நல்ல திறன் மிக்கவர்களாக, அறிவாளிகளாக அவர்கள் உருவாகுவார்கள். அடுத்தது, அவர்களுடைய அந்த புத்தி கூர்மையாகுவதற்கு, நல்ல செயல்திறன் அதிகரிப்பதற்கு செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால், நல்ல தூய்மையான சாப்பாடுகளை, ஆரோக்கியமான சாப்பாடுகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமான சாப்பாடு அவர்களுடைய புத்தியை கூர்மையாக்கும், புத்தியை வளர்க்கும். நாங்கள் இன்று கண்டதையெல்லாம் நின்றதையெல்லாம் கடையிலே அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அப்படி அல்ல, நாங்கள் நல்லவைகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹும் கூட குர்ஆனிலே சொல்கிறான், குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா, நீங்கள் தூய்மையானதையே சாப்பிடுங்கள், நற்கருமம் புரியுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே தொழுகையை சொல்வதற்கு முன்னால், நற்கருமத்தை சொல்வதற்கு முன்னால், வணக்க வழிபாடுகளை சொல்வதற்கு முன்னால் தூய்மையான சாப்பாட்டை சொல்கிறான். தூய்மையான சாப்பாடு என்று வரும் பொழுது அதிலே 2 விடயங்கள் உள்ளடங்குகிறது. முதலாவது, ஹலால் அங்கே இருக்க வேண்டும். ஹராமான சம்பாத்தியத்தை நாங்கள் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஹராமான சம்பாத்தியம் அத்தியாவசியம். ஹராமான சம்பாத்தியம்
அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கிறது. ஹலாலான சம்பாத்தியம், தூய்மையான சம்பாத்தியம் அது அத்தியாவசியம். எனவே தூய்மையாக சம்பாதித்து நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அந்த தூய்மையான பணத்தின் மூலமாக வாங்கக்கூடிய சாப்பாடும் தூய்மையாக இருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடுகளை, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை வாங்கி கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படியான சாப்பாடுகளை குறிப்பாக கீரை வகைகள், அதே போன்று நட்ஸ் வகைகள், இவைகளை கொடுப்பதின் மூலமாக அவர்களுடைய புத்தி கூர்மையாகும். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தூய்மையானதை சாப்பிடுங்கள், நற்கருமம் புரியுங்கள். நாங்கள் தொழுவதற்கு எதிர்பார்க்கிறோம், அவர்கள் தொழ வேண்டும், வணக்கங்கள் செய்ய வேண்டும், நல்ல சாலிகான குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அவைகளை சொல்வதற்கு முன்னால் நல்ல தூய்மையான சாப்பாட்டை சொல்கிறான். எனவே நல்ல சாப்பாட்டு வழக்கத்தை அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அவர்களுடைய அந்த புத்தி கூர்மையாக வேண்டுமென்றால், நல்ல திறன் அதிகரிக்க வேண்டுமென்றால், நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது, அவர்களுக்கு உடல் பயிற்சியை நாங்கள் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். சில பிள்ளைகள் சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள், படிப்பார்கள், அப்படியே அவர்களுடைய அந்த ஷெட்யூல் போய்கொண்டே இருக்கும், நேர அட்டவணை போய்கொண்டே இருக்கும். உடல் பயிற்சிக்கு நேரம் இருக்காது. உடல் பயிற்சி மிக முக்கியமானது. உடல் பயிற்சி எந்த அளவுக்கு செய்யப்படுமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய புத்தி கூர்மையாகும், செயல்திறன் அதிகரிக்கும். எனவே நாங்கள் அவர்களுக்கு உடல் பயிற்சி செய்வதற்கு மிக கட்டாயமாக வீடுகளிலே ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கிலே நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்களாக அவர்கள் உருவாகுவார்கள். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், அவர்களுடைய புத்தி கூர்மையாக வேண்டுமென்றால், செயல்திறன் அதிகரிக்க வேண்டுமென்றால் இயற்கையை பார்க்க வைக்க வேண்டும். இயற்கையான இடங்கள் இருக்கிறது. கடல் அல்லாஹுடைய படைப்பு, சுப்ஹான் அல்லாஹ். வயல் நிலங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே வயல் நிலங்களை பற்றி பேசியிருக்கிறார். நாங்கள் இன்று போனை கொடுக்கிறோம், அந்த டிஜிட்டலை அவர்கள் பார்ப்பார்கள், போனை பார்ப்பார்கள், அதிலே மிருகங்களை பார்ப்பார்கள், வானத்தை பார்ப்பார்கள், கடலை பார்ப்பார்கள். இதை நாங்கள் நேரடியாக கூட்டிக் கொண்டு போய் காட்ட வேண்டும். அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே வானத்தை பற்றி பேசியிருக்கிறான், பூமியை பற்றி பேசியிருக்கிறான், கடலை பற்றி பேசியிருக்கிறான், வயல் நிலங்களை பற்றி பேசியிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதை பார்க்கவில்லையா? நீங்கள் அதை சிந்திக்க மாட்டீர்களா? இதிலே என்னுடைய அத்தாட்சி இருக்கிறது, இதிலே படிப்பினை இருக்கிறது. இன்ன ஃபீ ذلك لآية இன்ன ஃபீ ذلك لعبرة. இதிலே படிப்பினை இருக்கிறது, இதிலே அத்தாட்சி இருக்கிறது. எனவே அதை நாங்கள் போனில் காட்டுவதல்ல, நாங்கள் நேரடியாக அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவைகளை காட்ட வேண்டும். காட்டுவதன் மூலமாக, அவைகளை பார்ப்பதின் மூலமாக அவருடைய புத்தி கூர்மையாகும். எனவே இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அவர்களுடைய புத்தி குறைந்து விட்டால் அதை எங்களுக்கு கண்காணிக்கவும் முடியும். புத்தி குறைந்து விட்டால் சில நிலைமைகள் ஏற்படும், சில தன்மைகள் அவர்களுக்குள்ளால் உருவாகும். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் கேட்கும் திறன் குறைந்துவிடும், கேள்வி கேட்கும் திறன் குறைந்துவிடும். எந்த பிள்ளை படிக்கும் பொழுது பாடசாலையிலே, வகுப்பறையிலே, பள்ளிக்கூடத்திலே, ஸ்கூலிலே, மதரசாவிலே ஆசிரியர்கள் பாடங்களை விளங்கப்படுத்தும் பொழுது கேள்விகள் கேட்கவில்லையோ புத்தி குறைந்து விட்டது என்பதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்கிறார்கள் பெரும் புத்திஜீவிகள். அதே போன்று குழந்தைகளுக்கு கேள்வி கேட்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும், அவர்களை பழக்க வேண்டும். கேள்வி கேட்கவில்லையா, புத்தி குறைந்து விட்டது, அது மங்குகிறது என்று ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் அந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லவும் பழக்க வேண்டும் என்றும் சொல்வார்கள். ஆம், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டீர்கள். பிள்ளைகள் பொதுவாக ஆசிரியர்கள் என்று வரும் பொழுது, அது பாடசாலையாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், இதர பகுதி நேர வகுப்புகளாக இருக்கலாம், பாடங்களை விளங்கப்படுத்தும் பொழுது வெறுமனே பாடங்களை விளங்கப்படுத்தி கொண்டே போகாமல் பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பங்கள் வழங்க வேண்டும், நேரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். கேள்விகள் கேட்பதற்கு சில நேரம் சில ஆசிரியர்கள் இருப்பார்கள், என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைகள் கேள்வி கேட்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்? சில நேரம் என்ன காரணமோ தெரியாது,
கேள்வி கேட்டால் அதற்கு சந்தோஷமாக பதிலளிக்க வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதுதான் அந்த பிள்ளையுடைய புத்தி கூர்மையாகும். தெரியாதவைகளை தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம். எனவே கேள்வி கேட்பதற்கும் நாங்கள் சந்தர்ப்பங்கள் கொடுக்கிறோம். உண்மையில் ஷேக் அவர்களே, இந்த வேளையிலே உண்மையில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். கண்மணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவனும் சிறுவர்கள் மீது குழந்தைகள் மீது இரக்கம் காட்டாதவனும் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். உண்மையில் குழந்தைகளுக்கு அன்பு என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. அதாவது உளவியலிலே ஒரு விடயத்தை குறிப்பிடுவார்கள். குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது தந்தையினுடைய அந்த ஃபிசிக்கல் டச் என்பது 15 வயது வரை இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இவைகளெல்லாம் உளவியலோடு சம்பந்தப்பட்ட நெருக்கப்பட்ட விடயங்கள். ஏனென்றால் தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு நல்ல நெருக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் மிக அழகான வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. எனவேதான் அதே போன்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவரும் வந்து அவர்களுடைய உடலிலே ஏறி சுஜூதிலே இருக்கின்ற பொழுது விளையாடுவார்களாம். எனவே அவர்களுக்கு அன்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த குழந்தைகளை அன்பினுடைய பூங்காவனத்துக்குள் வைத்து வளர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அன்பை கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலே அவர்களுக்கு கண்டிப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்திலே கண்டிப்பை கொடுக்க வேண்டும். குழந்தைகளை புத்தி உள்ளவர்களாக, நல்ல கூர்மையான பார்வை உள்ளவர்களாக, ஆழமிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் அவர்களுக்கு இருக்கின்ற இந்த பெற்றோர்கள் என்பது மிக பெரும் விரிவுரையாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும், நடத்தையாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் அவர்களை பின்பற்ற தொடங்குகிறார்கள். ஷேக் அவர்களை கூறுங்கள், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோர்களுடைய பங்களிப்பை பற்றி நாங்கள் பேசுகிறோம். வீட்டுச் சூழல் எப்படி இருக்க வேண்டும்? மாஷா அல்லாஹ், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எங்களுடைய அந்த வீட்டு சூழல் எவ்வாறு அமைதல் வேண்டும். வீட்டு சூழல் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்குள்ளால் மிக முக்கியமான 3 விஷயங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதிலே முதலாவது, அவர்களுக்கு ஆன்மீகம் கொடுக்கப்படல் வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் சொன்னது போன்று அவர்களுக்கு அன்பு கொடுக்கப்படல் வேண்டும். மூன்றாவதாக அவர்களுக்கு நாங்கள் அறிவை கொடுக்க வேண்டும். மிக இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக இதை நாங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் அந்த பிள்ளைகளை முன்மாதிரி பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்கலாம், எதிர்பார்க்கலாம். முதலாவது, ஆன்மீகம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளால் ஆன்மீகம் போதிக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய வாக்குறுதிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தின் கடமைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய அந்த சூறாக்களுடைய சிறப்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களுடைய சரிதைகளை படிக்கிறோம். அவர்களை போன்று நடக்க வேண்டும், அவர்கள் அடைந்த ஈமானை அடைந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்கிறோம். சஹாபாக்கள் குழந்தைகளுக்கு எந்தளவுக்கு வீட்டுக்குள்ளால் அந்த இறை நம்பிக்கையை கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு சூரா இருக்கிறது, சூரா வாக்கியா. இரவு நேரத்திலே அநேகமானவர்கள் அந்த சூறாவை ஓதுவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய வீட்டிலே சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, அந்த வீட்டுக்கு வறுமை வராது என்று. இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தான் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு மூத்த சஹாபி நோய்வாய்ப்பட்டு சக்கராத்திலே இருக்கிறார்கள். ஹிஸ்டரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமாராக 8 பெண் குழந்தைகளுடைய தகப்பன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், 8 பெண் குழந்தைகளுடைய வாப்பா அவர். அதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே சக்கராத்திலே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை நோய் விசாரிப்பதற்காக நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் வருகிறார்கள். நாட்டுடைய ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். அவர்களுடைய நண்பரும் கூட, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய நண்பரும் கூட நோய் விசாரிப்பதற்கு வருகிறார்கள். வந்தால் இவர் சக்கராத்திலே படுத்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வீட்டையெல்லாம் சுற்றி பார்க்கிறார்கள், வீட்டுடைய நிலைமைகளை எல்லாம் பார்க்கிறார்கள். கேட்கிறார்கள், நண்பரே, சக்கராத்திலே இருக்கிறீர்களே, நீங்கள் மூத்தாகினால் உங்களுடைய இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுவார்களே,
கஷ்டப்பட்டு போவார்களே. அதனால் நீங்கள் மௌத்தாகியதற்கு பிறகு உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு மாதா மாதம் பணம் வருவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து தரட்டுமா கேட்கிறார்கள். ஜனாதிபதி கேட்கிறார்கள். எப்படி இருக்கும்? எங்களிடத்திலே இப்படியான ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால், இந்த காலத்திலே ஒரு அரசு அதிகாரி வீட்டுக்கு வருகிறார், எங்களிடத்தில் இப்படி கேட்கிறார், எப்படி இருக்கும் எங்களுடைய பதில்? பொதுவாக இந்த காலத்திலும் கூட அரசாங்கத்தால் வறுமை கோட்டின் கீழால் வாழக்கூடிய கஷ்டமான மனிதர்களுக்கு அப்படியான ஒரு ஏற்பாடும் கூட செய்து கொடுத்திருக்கிறார்கள். மாதா மாதம் பணம் கொடுக்கிறார்கள். அது இன்று மட்டுமல்ல, அன்றைய காலத்திலிருந்தும் இது இருந்து வந்திருக்கிறது. அன்றைய காலத்திலும் இது நடைமுறையில் இருந்திருக்கிறது. கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து தரட்டுமா? 8 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறீர்களே, உங்களுடைய மௌத்துக்கு பிறகு அவர்கள் வறுமையால் வாடுவார்களே, தத்தளிப்பார்களே. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்திலே இருக்கிறார்கள். நாட்டுடைய ஜனாதிபதியின் முகத்தை பார்த்து சிரித்தார்கள். சிரித்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, யாருடைய வீட்டிலே சூரா வாக்கிஆ ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு வறுமை வராது என்று. அதனாலே எங்களுடைய 8 பெண் குழந்தைகளுக்கும் நான் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, கட்டளையாகவும் இட்டிருக்கிறேன். பிள்ளைகளே, இதை ஓதாமல் தூங்கக்கூடாது, நீங்கள் தூங்கக்கூடாது, கட்டளையாகவும் இட்டிருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே எங்களுடைய வீட்டுக்கு ஒரு நாளும் இன்ஷா அல்லாஹ் வறுமை வராது. எனவே ஜனாதிபதி அவர்களே, உங்களுடைய எந்த பொருளாதார உதவியும் எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். சக்கராத்துடைய நேரத்திலும் இருந்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஈமான். எனவே இப்படியான இறை நம்பிக்கை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் கேட்டது போன்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அன்பு செலுத்தக்கூடிய அந்த விஷயம் மிக முக்கியமானது. முதலாவது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இரண்டாவது அன்பு கொடுக்கப்படல் வேண்டும். அன்பு மிக முக்கியமானது. அன்பான வார்த்தைகளின் மூலமாக அவர்களை அழைப்பது, அவர்களை கூப்பிடுவது, அவர்களை முத்தமிடுவது, இவைகளெல்லாம் மிக முக்கியமானது. குர்ஆனிலே சூரா லுக்மான் என்கின்ற ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் லுக்மான். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு பெரிய நபி அல்ல, அவர் ஒரு ரசூல் அல்ல, அவருக்கென்று எந்த பெரிய ஒரு ப்ரொஃபைலும் உலகத்தில் இருக்கவில்லை. அப்படி என்றால் அவர் யார்? அவர் ஒரு குட் ஃபாதர், ஒரு சிறந்த தகப்பனாக திகழ்ந்தவர்கள். அவருடைய பேரை சொன்னாலே, லுக்மான் என்று குர்ஆன் ஓதும் பொழுது உச்சரித்தாலே அல்லாஹ் 50 நன்மைகளை எங்களுக்கு எழுதுகிறான். அவ்வளவு மிக முக்கியமான ஒருவர். அவர் ஒரு சிறந்த தகப்பன், முன்மாதிரி தகப்பன், குழந்தைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்தவர். புத்திமதிகள் மாத்திரமல்ல, அன்பாக குழந்தைகளை வளர்த்தவர். குர்ஆனிலே பாருங்கள், சூரா லுக்மானிலே அவருடைய பெயர்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய மகனுடைய பெயர் எங்கும் சொல்லப்படவில்லை. லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுடைய பெயர் குர்ஆனில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஏன் காரணம்? ஏனென்றால் அவர்கள் மகனை அழைத்தது பெயரை சொல்லி அல்ல, மகனை அழைத்தது என் அருமை மகனே, யா புனைய யா புனைய யா புனைய, என் அருமை மகனே என்று மகனே என்றுதான் அழைத்தார்கள். எனவே நாங்கள் வீடுகளுக்குள்ளால் எங்களுடைய பிள்ளைகளை அழைக்கும் பொழுது, பேசும் பொழுது அன்பான வார்த்தைகளின் மூலமாக பேச வேண்டும், அன்பு கலந்து பேச வேண்டும். உதாரணமாக ஒரு பிள்ளையுடைய பெயர் முஹம்மது என்று வைத்துக்கொள்வோம், முஹம்மத் அல்லது அப்துல்லா என்று வைத்துக்கொள்வோம். அது பாடசாலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முஹம்மது என்று சொல்லி அவரை அழைக்கலாம், அல்லது கிரவுண்டிலே அவர் விளையாடுகிறார், மைதானத்திலே விளையாடுகிறார், பிள்ளைகள் அந்த பெயரை சொல்லி அழைத்துக் கொள்ளலாம். வீட்டுக்குள்ளால் என்னுடைய மகன் என்று அழைப்போம், பிள்ளை என்று அழைப்போம், செல்லமாக அழைப்போம், பாசமாக அழைப்போம். நபிமார்களும் கூட அப்படித்தான் குழந்தைகளை என்னுடைய அருமை மகனே என்று அழைத்திருக்கிறார்கள். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட பிள்ளையை அருமை மகனே என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். எனவே அன்பு மிக முக்கியமானது. அடியின் மூலமாக எங்களுக்கு ஒரு நாளும் பிள்ளைகளை திருத்த முடியாது, அன்பான வார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு திருத்த முடியும். அதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணத்தை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் ஹஜ்ஜிக்கு செல்கிறோம், உம்ராவுக்கு செல்கிறோம், அங்கே தொழுகை நடாத்தப்படுகிறது. மிக முக்கியமான உலக பிரசித்தி பெற்ற காரிமார்களில் ஒருவரான அப்துர் ரஹ்மான் சுதைசி ஹஃபிலஹுல்லா அவர்களின் மூலமாக தொழுகை நடாத்தப்படுகிறது. அநேகமானவர்கள் அவர்களுடைய கராத்தை விரும்பி கேட்பார்கள். அந்த அளவுக்கு இனிமையான ஓசையை கொண்டவர்கள், இன்பமான ஓசையால் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். அவர்கள்
அவர்களுடைய சிறிய வயதிலே வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறிய வயதிலே சரியான குலப்படிக்காரன். அதாவது யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள், தாயுடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள், உம்மாவுடைய வாப்பாவுடைய யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள். பாடசாலைக்கு சென்றால் அடித்துக் கொள்வார்கள் மாணவர்களோடு பிள்ளைகளோடு. குர்ஆன் மதரசாவுக்கு சென்றால் குர்ஆனை கிழித்து வீசுவார்கள், மாணவர்களுடைய முகத்திலே காரித்து போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு சில நேரம் வீட்டுக்கு வருவதற்கு முன்னால், பாடசாலையிலிருந்து மதரசாவிலிருந்து வீட்டுக்கு வருவதற்கு முன்னாலே கம்ப்ளைண்ட் வந்துவிடும் வீட்டுக்கு. அந்த நேரத்திலே அவர்கள் அடிக்கடி ஹரம் ஷரீஃபிலே அவர்கள் தொழுவிக்கூடிய ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ரப்பிர் ஹம் வாலிததி ரப்பிர் ஹம் வாலிததி என்று தன் தாய்க்கு துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நண்பர் கேட்டார், ஷேக் அவர்களை இப்படி அடிக்கடி உங்களுடைய தாய்க்கு துஆ செய்கிறீர்களே, என்ன காரணம்? அதனால் அவர்கள் சொன்னார்கள், நான் சிறிய வயதிலே சரியான குலப்படிக்காரன், எவ்வளவு பெரிய குழப்பங்களை செய்தாலும் தவறுகளை செய்தாலும் என்னுடைய தாய் எனக்கு ஏச மாட்டார்கள், எனக்கு அடிக்க மாட்டார்கள். என்ன தெரியுமா சொல்வார்கள்? சி சதகூனு இமாமல் ஹரம், மகனே நீங்கள் ஹரத்துக்கே இமாமாக வர வேண்டியவர், எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஹரம் இருக்கிறது அல்லவா, அதற்கே இமாமாக வர வேண்டியவர். இப்படி பாடசாலையில் அடித்து கொள்வது நல்லமா, மாணவர்களுடைய முகத்தில் காரி துப்புறது நல்லமா, அவர்களுடைய புக்ஸை குர்ஆனை கிழிக்கிறது நல்லமா என்று கேட்பார்கள். அன்பான வார்த்தைகளின் மூலமாக திருத்தி தருவார்கள். அந்த அன்பான வார்த்தைகளை சொல்லி 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 என்னை வளர்த்தார்கள். நான் இன்று ஹரம் ஷரீஃபிலே மிக முக்கியமான இமாமாக இருக்கிறேன். எனவே தாய்க்கு துஆ செய்யாமல் வேறு யாருக்கு துஆ செய்ய என்பதாக கேட்பார்கள். எனவே அன்பு கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக அறிவு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் பாடசாலையுடைய ஹோம்வொர்க் வீட்டிலே செய்யும் பொழுது, மதரசாவுடைய பாடங்களை பார்க்கும் பொழுது அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்து அவர்களுடைய பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் உட்கார வேண்டும், அருகே உட்கார வேண்டும். எனவே நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் அப்படியான முயற்சிகளை செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நல்ல சூழலை வீட்டுக்குள்ளால் உருவாக்க முடியும். உண்மையில் ஷேக் அவர்களை நீங்கள் இறுதியாக ஒரு இமாமுடைய அந்த வரலாற்றிலிருந்து சொன்ன அந்த விடயம், உண்மையில் அன்பு என்பது மிக பெரும் சக்தி வாய்ந்தது. அந்த அன்பினால் இமயமலையை கூட தகர்க்கக்கூடிய சக்தி இருப்பதாக தமிழ் பேச்சு வழக்கிலே சொல்வார்கள். எனவே தான் இந்த அன்பு என்பது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் வழங்கப்பட வேண்டும். அது அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களை ஒரு மிக பெரும் சக்தி வாய்ந்தவர்களாக உருவாக்கும். அவர்களை ஏன் தவறான வழியில் சென்றால் கூட அன்பினூடாக, எதனூடாகவும் செய்ய முடியாததை அன்பினூடாக அவர்களை சரியான வழிக்கு கூட கொண்டு வர முடியும். எனவே இவ்வாறு பல விடயங்களை பற்றி பேசலாம். இந்த குழந்தை வளர்ப்பு என்பது சாதாரணமான ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேசுகின்ற விடயம் அல்ல. எனவே இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்குரிய அந்த சீரான பாதையை, அதாவது ரைட் பாத் என்று சொல்வார்கள், சரியான பாதையை காட்டி அவர்களை வளர்க்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எனவே குழந்தை வளர்ப்பு என்கின்ற தலைப்பிலே நாங்கள் இன்றைய நாளிலே பேசியிருந்தோம். எனவே தொடர்ந்தும் நாங்கள் தினமும் பல்வேறு தலைப்பினூடாக உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பாணந்துறை நபவி அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் ஷேக் நுஸ்ரத் அலி பாரி அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைர் ஷேக் அவர்களே. ஆம், முகமது அஃபானோடு விடை பெற்றுக் கொள்ளும் நான் MJM ஷுக்ரி. மீண்டும் மற்றொரு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.